யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நவராத்திரி நாளை துவங்குறபடியா நவராத்திரி உணவுகள் போட போறோம். 4 வகையான உணவுகள் போடுறோம். வாங்கோ பார்ப்போம். யாழ் சமையலில் உணவே நம் உயிர் உறவாடும். உளுந்து, இஞ்சி, கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய் பூ, தேங்காய் எண்ணெய், பெருஞ்சீரகம், உப்பு. வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ உளுந்த அரைப்போம். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இது 2.5 மணித்தியாலமாக 2.5லேருந்து 3 மணித்தியாலமாக இந்த உளுந்த ஊற போட்டுட்டு கழுவி கொண்டு வந்துடுறாங்க. சில உளுந்து அந்த முழுசாக இருந்தது போகுது, அரைக்க தெரியாது. இப்போ நாங்கள் இதை அரைப்போம். தண்ணி விட வேணாம். இப்போ இதுக்குள்ள சொட்டு தண்ணியும் நாங்கள் விட இல்லை. இதுக்குலாம் நீங்கள் அப்பச்சோடாவோ ஒன்றுமே போட வேண்டாம். தேங்காய் இதுக்கு அளவான இதுக்கு அளவான தேங்காய் பூ போட போகிறேன். ஒவ்வொரு தடவை மழை கேட்கல அதுக்கேற்ற அளவுக்கு போடுவோம் சாமான்கள். இதுக்கேற்ற இஞ்சி போட போகிறேன். பச்சை மிளகாயும் போடுவோம். கொஞ்சத்தை இதுக்குள்ள அரைப்போம், கொஞ்சத்தை வெறுமா போடுவோம். இப்போ இந்த உப்பையும் போடுவோம், அளவான உப்பு. இதுக்கேற்ற சாமான்களை தான் நாங்கள் போட போகிறோம். ரெண்டு தடவை அரைச்சி பார்த்துட்டு தண்ணி நிலைமையை பார்த்து ஒரு சொட்டு தண்ணி தெளிக்கணும். தெளித்து அரைப்போம். இப்போ இதெல்லாம் அரை விட்டுட்டுது. அதில் தண்ணியே நாங்கள் ஒரு சொட்டும் விட இல்லை. இப்போ இந்த கரண்டியால் 2 கரண்டி தான் விட போகிறேன். இவ்வளோ தான் விட போகிறேன். இப்போ நான் விடுறத சேர்ந்து பார்த்து இன்னொருக்கா இப்போ இது தண்ணி இதுவுமே விடாதீங்கோ. இவ்வளோந்தான் தண்ணி. நீங்கள் வேறு ஒன்றும் அப்பச்சோடாவோ ஈனோவோ ஒன்றுமே போடாதீங்கோ. குழந்தைகளுக்கும் கூடாது போடாதீங்கோ. இது இப்படியே அரைச்சிங்கண்டா நல்ல மென்மையாக வரும் உங்களுக்கு இந்த வடை. இப்படியே எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போம். இது அளவு சரி. நாங்கள் தண்ணியில் தொட்டு உருட்டி பொரிக்க கணக்காக இருக்கும். தாக இருக்க மாட்டாலும் உள்ளுக்குள்ளே அவியாது. இது நாங்கள் தண்ணி தொட்டு குழச்சி போட்டு பொரிக்க சரியான பதமாக இருக்கும். தண்ணி ஒரு சொட்டு விற்கப்படாதுக்காக நான் போய் புளி வாங்கிக்கிறேன். இது ஒரு சுற்றி போட்டு மேந்து தேங்காய் பூ இஞ்சி அதுகள் போடுவோம். சில நேரங்களில் நாங்கள் போடுற உப்பில் வர்ற தண்ணியே அந்த தண்ணியை விட தேவையில்லாத மாதிரி வரும். தேங்காய் பூ போட்டிங்கன்னா வடை நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மென்மையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிறபடியாக நாங்கள் 1 கரண்டி தண்ணி விடுவோம். இந்த அரை கேக்கில் தண்ணியை பார்த்து தான் நீங்கள் விடணும். சில இடத்துல 1 கரண்டி விட வேண்டி வரும், சில இடத்துல 2 கரண்டி. அதுக்கு மேலே வராது. நீங்கள் தண்ணியை குடிச்சேன்னா உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும். இப்போ எல்லாமே
எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் முதல் முறை போட்டதுக்குள்ள பெருஞ்சீரகம் போடுவீங்க. இப்போ அந்த ரெண்டுக்குமா சேர்த்து கொஞ்சம் போடுவோம். இதுக்கும் அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சுற்றுவோம். இது அந்த இறக்குற நேரம் தான் இதை ஒரு கப் போடுங்க. இப்போ இதை இறக்குவோம். இதுக்குள்ள நான் விட்ட ஒரே ஒரு கரண்டி தண்ணி தான் விட்டேன் நான். நாங்கள் இதை இறக்குவோம். இறக்கி முதல் போட்டதுக்குள்ள போடுவோம். அப்படியே எல்லாத்தையும் எடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாடி எடுக்கிறது. இது ஆக கட்டியாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்த பிறகு சாடியாக தண்ணி செழித்து பிறகு தண்ணலாம். இது கணக்கு. எல்லாத்தையும் அரைச்சா பிறகு காட்டுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அப்படித்தான் இருக்கும். இனி மற்ற சாமான்களை போட்டுட்டு நாங்கள் எல்லாம் கலக்கேக்கில் தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். அந்த இப்போ இந்த வெங்காயத்தை போடுவோம். தேவையான அளவு வெங்காயம் போடுங்கோ. பச்சை மிளகாய் போடுங்கோ. அரை கேக்கிலையும் போட்டு நாங்கள் பச்சை மிளகாய் இது பச்சையாக போடைக்கல நல்ல வாசம் பெறும். எண்ணெய்க்கில் பொரிக்கல கொஞ்சம் செத்த மிளகாய் போடுங்கோ. கருவேப்பிலை போடுங்கோ. இல்லை பிசைணும். நல்லா பிசைஞ்சு எடுப்போம். நாங்கள் இது அரை கேக்கில் இஞ்சியை முதல் போட்டு சுற்றி போட்டு உளுந்த போடுங்கோ. இல்லை கொஞ்சம் கட்டியாக இருக்க பார்க்குது. காணும் வெங்காயம் எல்லாமே காணக்கூடியாக இருக்குது. இனியும் ஒன்றுமே போட தேவையில்லை. இல்லை தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. தண்ணி எல்லாம் கணக்காக இருக்குது. ஒன்றும் விடாதீங்கோ. தண்ணி விட்டீங்கன்னா எண்ணெய் இழுக்க பார்க்கும். இப்படி வரும். நாங்கள் எல்லாம் போட்டு குழைச்சோன்னே இந்த பழத்தில் வரும். நாங்கள் சின்ன சின்ன தட்டி பொரிப்போம். வாங்க எண்ணெயை காய வைப்போம். ஆச்சி காய்ச்சோடனே எண்ணெயை விடுவோம். எண்ணெய் கொதிக்கட்டும். வாங்க எல்லாம் நல்லா குழைச்சி எடுத்துட்டு இப்போ நாங்கள் சின்ன சின்ன இதை நாங்கள் கையை தண்ணியில் இந்த கையை நினைச்சி போட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் கொள்ளாமல் வரும். நாங்கள் இப்படியே வச்சுட்டு இப்படியே நாங்கள் போடுவோம். எடுத்து தச்சுக்கல இதை நாங்கள் போடைக்கில் நல்லா நெருப்பு கூடவாக இருக்கணும். இப்போ இடியில் நெருப்பை குறைக்கணும். நல்லா இந்த ஆக குறை வண்டியில் ஒரு அரைவாசி இதை குறைவாக குறைச்சி விட்டிங்கன்னா தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவியும். இல்லாட்டி வெளியான்னு பெரியாக கருத்துரும். இப்போ அரைவாசியிலும் குறைக்குவான் நெருப்பலான் இருக்குது. இல்லைம்மா பொறுமையாக இதை வேக விடணும். நாங்கள் இதை இப்போ மெட்ட பக்கம் திருப்புவோம். இது இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசமாக இருக்கும். சுடை நல்ல பொறுமையாக பொரிக்க விடணும். உள்ளுக்கு அவியும். அப்போ தான் உள்ளுக்குள்ள அவியும். கணக்க நெருப்பு கூட்டாமல் பொரிக்க விடுவோம். இப்போ இந்த பொன்னுரத்தை கொஞ்சம் தாண்டி ஒரு சிவக்க விடணும் வடையை. இப்போ நீங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் நெருப்பை கூட்டி போட்டு எடுங்கோ. உள்ளுக்கு எல்லாம் வெந்திருக்கும்.
இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி போட்டு அதை எடுப்போம். சொட்டு தண்ணியோட நெய் இல்லாமல் வடிச்செடுத்து போட்டுக்குவோம். அந்த தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் நல்ல மென்மையாகி உங்களுக்கு நல்ல சாப்பிடக்குள்ள ஒரு வித்தியாசமான ருசியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கும். நீங்கள் மேலே இப்படி கையால் தட்டுட்டீங்கன்னா அந்த சப்பட்டை மாதிரி வரும். இது நல்ல போல மாதிரி வரும். இந்த இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அப்படி போடைக்கு நெருப்பு நல்லா கூடவாக விட்டுட்டு போட்டால் பிறகு குறையுங்க நல்லா. சமையல் அடுப்படி நம்ம இது ரெண்டு மணி கடலைப்பருப்பாக ஊற வச்சிருக்கிறோம். 3 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கிறோம். வெங்காயம், செத்தமிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, மிளகு, உப்பு. இப்போ நாங்கள் இது முதல்ல இதில் தண்ணியை வடிக்க விடணும். அரைக்கேக்கில் இதுக்கு நாங்கள் அரைக்கேக்கில் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் எல்லாத்தையும் வடித்து எடுக்கணும். நாங்கள் நல்லா கடலைப்பருப்பாக வடிக்க விடுவோம். 3 மணி நேரமாக ஊற வச்ச கடலைப்பருப்பு. தண்ணீர் சொட்டுமே விடக்கூடாது கடலை வடைக்கு. நல்லா இது ஒரு தரம் பறைய வச்சுட்டு மற்றதை திருப்பி வடிக்க விடுவோம். முதலாம் தரம் அரைக்கிறது நல்ல மையாக அரைக்கணும். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. இதை கொஞ்சம் கூடவா மை மாதிரி அரைச்சிக்கொண்டு பிறகு அரைக்கிறது தான் நாங்கள் நறுவல் அரைக்க போகிறோம். காணும் வளத்தையும் அரைப்போம். இப்போ வாங்கோ திறப்போம். இப்போ நீதி எடுத்து இதுக்கெல்லாம் மாற்றுவோம். இது நல்லா மசிப்பட்டுருக்கு. இனி நாங்கள் அரைக்கிறது இப்படி அரைக்கப்படாது. இனி இப்போ நறுவலாக தான் அரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல அரைச்சதுக்கு மேலே ஒரு கரண்டி முழுக்க கடலைப்பருப்பு போட போகிறோம். இவ்வளவும் முழுசாக இருக்கட்டும். சின்ன கரண்டி எடுங்க, இன்னொரு பாதி போடுறோம். இனி மற்ற எல்லாத்தையும் நறுவலாக அரைக்க போகிறோம். 2 சொண்டு கடலைப்பருப்பு போட்டு நாங்கள் இது இன்னொருக்க அரைக்க வேண்டி வரும். இதெல்லாம் ஒவ்வொரு சுற்றி போட்டு இறக்க போகிறோம். இப்போ திறந்து பார்ப்போம். இது நறுவலாக அரைச்சி இருக்குது. இதையும் எடுத்து அதுக்கெல்லாம் போடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைப்போம். இப்போ நறுவலாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். முதலாந்திரம் தான் நல்ல பசந்தாக அரைக்கணும். பேந்து பல்ஸில் விட்டு எடுங்கோ. இதை அரைச்சி முடிஞ்சது. இனி வெங்காயத்தையும் செத்தல் மிளகாயும் கருவேப்பிலையும் சின்ன வெட்டுவோம். வெங்காயம் செத்தல் சின்ன வெட்டிட்டோம். அதுகளையும் போடுவோம். இதுக்குள்ள தெத்தலையும் போடுவோம். சின்ன வெட்டி போடுறது. நாங்கள் நீ செய்யக்கில் தனித்தனியாக ஒட்டியாக வந்துடும். இந்த இதுக்கு வெட்டுங்க செத்தல் மிளகாயை சின்ன இதுக்குள்ள கருவேப்பிள்ளையும் போடுவோம். இனி நாங்கள் இதுகளை உரல்லே ஒரு குத்துவோம். இந்த இடித்து கொண்டு வருவோம். மிளகு, பெருஞ்சீரகம், உப்பு. இதுக்குள்ள நாங்கள் இப்போ பெருஞ்சீரகம், மிளகு, உப்பு கொண்டுருக்கோம். உரல்ல அடிக்கலாம். முதல் உப்பை போட்டு தூளாக்கி போட்டு உப்பையும் மிளகையும் தூளாக்கி போட்டு இப்போ இந்த கடைச்சி கேக்கில் பெருஞ்சீரகத்தை போட்டு
ஒரு 2-3 அடி எடுத்துட்டு வைக்குங்க. இப்போ இதையும் போடுவோம் நாங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பிசைஞ்சு எடுப்போம். எல்லாத்தையும் நல்லா அடி கொடுத்து கிளறி எடுக்கணும். தண்ணி ஒரு சொட்டும் நீங்கள் விடாட்டியும் நாங்கள் முதத்தெல்லாம் நல்ல பசுந்த அரைச்ச கடலில் அந்த மா வந்து ஈர பசுமையாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒட்டி பிடிக்கும். வடிவாக குழைச்செடுங்க. நவராத்திரி 7ஆம் தேதி நவராத்திரி துவங்குது. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற உணவுகளை மாறி மாறி செய்வோம். இந்த கிழமை முழுக்க நல்லா எல்லாம் பிசைஞ்சு எல்லாத்தோடையும் கலக்கணும். உப்பெல்லாம் இதுக்குள்ள புறம்பாக இருக்கிறபடியாக நீங்கள் அடி கொடுத்து வடிவாக எல்லாம் செய்யணும். இல்லாட்டி கீழே உப்பு போகாது, மேலே உப்பு நின்றுடும். நாங்களும் எல்லாம் வடிவாக அடி கொடுத்து கிளறியாச்சு. எல்லாம் வந்துட்டுது. உப்பெல்லாம் கணக்கொண்டு பாருங்க. உப்பு காணாட்டி நீங்கள் உப்பை போடுங்க. நான் போட்டது எல்லாம் இதுக்கு கணக்காக வந்தது. இப்போ நாங்கள் அடுப்பையும் பற்ற வச்சுட்டு இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறோம். எண்ணெய் கொதிக்க உள்ளுக்குள்ளே ஒரு பருப்பு போட்டு பார்த்துறாங்க. எண்ணெய் கொதிச்சு கொண்டு வருது. இப்போ நாங்கள் தண்ணி கையை முதல் தண்ணியில் நினைங்கோ. நினச்சி போட்டு ஒவ்வொரு சின்ன உருண்டியாக எடுங்கோ. உருண்டியை எடுத்துகிட்டு அது இறுக்கி அமர்த்தப்படாது. சும்மா ஒரு வட்டம் ஆக்குறீங்களையோ அமர்த்தப்படாது. இப்படி ஒரு மெல்லமாக இப்படி ஒரு போலை மாதிரி எடுங்கோ. எடுத்துகிட்டு இதை உள்ளங்கைக்குள்ளே வையுங்கோ. இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு இதே உள்ளங்கையால் அமர்த்துங்க. மற்ற உள்ளங்கையால் அமர்த்துங்கோ. இப்படி அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரூபா கிடைக்கும். இதை போடுவோம். இதுக்குள்ள சின்னதாக வேணுமெண்டா நீங்கள் உருண்டியை சின்னனாக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா இந்த உருண்டியை பெருசாக்குறேன். ஆனால் இறுக்கி அமர்த்துறது இல்லை, மெல்லமாக ஒரு உருண்டியாக்குறது தான். வச்சுட்டு இந்த உள்ளங்கையால் இப்படி அமர்த்தி எடுங்கோ. இப்படியே எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம். இதை எடுத்தா மெல்லமாக திருப்பி விடுவோம். போட்டு உடனே வைக்காதீங்கோ. கடைசியாக போட்டது கொஞ்சம் வேகட்டும். அப்போ நாங்கள் இதை பார்த்து பொன்னிறமாக வந்தோடனே எடுப்போம். இது நீங்கள் போடைக்கெல்லாம் இந்த பெரிய நெருப்பும் இடையில் கொஞ்சம் நேரம் குறைச்சி பேர்ந்து கூட்டி எடுக்கணும். நெருப்பும் கையிலான் இருக்கும். இடையில் கொஞ்சம் நேரம் நல்லா குறைச்சி விடணும். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். இதே மாதிரி எல்லாம் செய்தெடுங்கோ. இப்போ நாங்கள் இது பொரிஞ்சோன்னு இருக்குது. பொரிஞ்சோன்னு நாங்கள் கூட நெருப்பை முதல் போட்டு பேந்து நெருப்பு குறைச்சி பேந்து கூட்டோன்னு பிறக்கிறதுக்கிட்டவா. நாங்கள் முதலாவதாக சுட்டது கொஞ்சம் பெரிய பெருசாக சுட்டு நாங்கள் அதை இப்போ உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். பாருங்கோ, நல்லா அவிஞ்சு போய் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கோ. முதல் நல்ல பெரிய நெருப்புலையும் சின்ன நெருப்புலையும் மாறி மாறி விட்டு சுட்டு எடுங்கோ. நான் இந்த பெருசாக போட்டால் அவிஞ்சாதுன்னு சொல்லணும். அதுக்காகத்தான் இதை பிச்சு காட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க. இப்படியே வரும். மாவுக்கு 2 சுண்டு வறுத்த அரிசி மாவும் 1 சுண்டு அவிச்ச கோதுமை மாவும் போட்டு வச்சிருக்கிறோம். இது 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ பயறு, ஒரு பாதி தேங்காய், சீனியும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி போடுறதுக்கு உப்பு. வாங்க பார்ப்போம். நாங்கள் இந்த வறுத்து குத்தின பயரை
போடுவோம். இதை அப்படியே போடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம். இதுக்கு மேலால் தண்ணி ஊற்றுவோம். நாங்கள் இது இப்போ நாங்கள் அவிய விடுவோம். இப்போ சோத்துக்கு அரிசி போடுற மாதிரி தான் இதுக்கும் தண்ணி மேலால் நிற்கிது. இங்கேயும் நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம். இந்த தண்ணி கொதிச்சிட்டு நாங்கள் வச்சு இந்த பாத்திரத்துக்கு ஊற்றுவோம். இதில் சர்க்கரைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை கரைய விடுவோம். கொஞ்சம் தண்ணி விடுவோம். இதை நாங்கள் இந்த காற்றை மாவை குழைப்போம். கொஞ்சம் உப்பு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை நாங்கள் குழைக்கிறோம். இடியப்பம்மா மாதிரி இதை குழைக்க எடுப்போம். இதை நாங்கள் இறக்கி வச்சுட்டு நீ அவிக்கிற பானையை ஏற்றுவோம். இந்த மாவுக்குள்ள நாங்கள் ஒரு கரண்டி, நான் என்ன சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட, இந்த ஒரு கைப்பிடி இவ்வளோந்தான் இந்த மாவை தொட்டு ஒரு காய்ச்சி பிணைவோம். அவ்வளோந்தான் நெல்லை விடணும். இப்போ மாவை நல்லா குழைச்சி அடித்து எடுத்து வச்சிருக்கிறோம். இது மா இருக்க நாங்கள் இனி அடுப்பை மூட்டி இந்த ஏலக்காய் இருக்க வறுப்போம். கணக்க விடாதீங்க. இந்த ஏலக்காய் இருக்க வறுப்போம். இதுக்குள்ள இது கொஞ்சம் முருகட்டும். இதுக்குள்ள ஒரு மண்ணும் இல்லாதபடியாக நாங்கள் அப்படியே காய்ச்சிறோம். இல்லாட்டி நீங்கள் இந்த பழத்தில் எடுத்து இதை இன்னொரு வடிவத்தால் வடித்து எடுத்து பேர்ந்து திருப்பி காய்ச்சணும். இது நாங்கள் வழக்கமாக வாங்குகிற சர்க்கரை அந்தபடியாக எங்களுக்கு தெரியுது. ஒரு மண் வீட்டில் இருக்கிறீங்க. இது நல்லா கொஞ்சம் முருகட்டும். இதுக்கு வரப்பட்டுக்குது. கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கடை ரெண்டு படிச்சுப்போம். இதை இப்படியே இறக்குவோம். இறக்கி இந்த சீனியோடு சேர்த்து நாங்கள் ஒரு கை அரைப்போம். தண்ணியை கொதிக்க வைப்போம். இதை கொண்டே மிக்சியில் அடித்து கொண்டு வாங்க. அவிச்ச பயிர் இருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா பூப்போல அவிஞ்சிருக்குது. நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த சர்க்கரைக்குள்ள தேங்காய் பூவை போடுவோம். நல்லா கிளறி வச்சுட்டு இப்போ நாங்கள் இதை அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். நிப்பாட்டுவோம். பயிரையும் போடுவோம். அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இப்படியே நாங்கள் இறக்கி கொஞ்சம் ஆற விடுவோம். ஆற விட்டால் இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உருக்கமாக வேணும். இது இந்த சூட்டை விட்டு இந்த அடுப்புண்ட சூடி இருக்குந்தானே அதை விட்டு இறக்கி நாங்கள் இதை ஆற விடுவோம்.
சீனியும் ஏலக்காயும் போட்டு அடித்த தூள் அதையும் போடலாம். இப்போ நல்ல வாசமாக இருக்கும். இதுக்குமே நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட விருப்பப்படி தேங்காய் பூவை கூட சிலாக்கள் தேங்காய் பூ கூட போடுவோம். நாங்களும் கொஞ்சம் தேங்காய் பூவை குறைய போட்டு பயிரை கூட போடுறோம். தேங்காய் பூ கூட போடுறோம்டா நீங்கள் தேங்காய் பூவை கூட போடலாம். அதுவும் உங்களோட விருப்பங்கள் ஒவ்வொருத்தரும். இது இறக்கி ஆற விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ சர்க்கரை பானி தானே இலகிக்கொண்டே நிற்கும். சூடாக இருந்தால் இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இது ஒரு அரை மணித்தியாலம் விட்டிங்கன்னா நல்லா ஆறி இருக்கும். இப்போ எந்த ஒரு கலந்தியால் எடுத்து நாங்கள் செய்து அதுக்குள்ளே வைக்கணும். அரை மணித்தியாலம் கொஞ்சம் பொறுங்குவோம். சின்ன உருண்டியெல்லாம் எடுத்து அதை நாங்கள் கிண்ணியல் மாதிரி செய்யணும். கிண்ணியல் மாதிரி செய்து கிண்ணியலாக வந்தோடனே நாங்கள் இது நல்லா ஆறுன உள்ளுடனி எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு இதை நாங்கள் அப்படியே மூடி அதுக்கு ஒரு சீல் பண்ணணும். மூடி எல்லாத்தையும் மூடி விட்டுட்டு இது நாங்கள் சுற்றி வர இருக்கிற மாவை ஒரு மடிப்பு வந்து மடிக்கணும். வேறு மடிக்கிறது இதில் இருந்து எப்படி இப்படி கடல் ரெண்டு மடித்து கொண்டு போடலாம். இதில் பார்க்க இப்போ இந்த மாதிரி நல்லா இறுகிடுது. நாங்கள் இப்போ ஒண்டா செய்ததுகளை ஒண்டா எடுத்து இதில் பூச முதல் நாங்கள் இதுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் நீர் சொட்டு தேங்காய் நீர் பூசிட்டு அதிகமாக தேய்ச்சி விடுவோம். எல்லா இடமும் தேய்ச்சிட்டு சுற்றி வர அடுக்குவோம். பெரிய அளவில் அவிக்கல வைக்கல இதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே அடுக்கணும். இது நாங்கள் கொஞ்சம் தானே அப்படி மூடுவோம். இப்படியே எல்லாத்தையும் செய்து முடிப்போம். இதை இப்போ அவிய வச்சுட்டோம். இதுக்குள்ளால பூவா வேணும், இல்லாட்டி இதுக்குள்ளால விசில் வேணும். அப்போ இதை இறக்கி பாருங்க. இதுக்குள்ளால விசில் வருது, சத்தமும் வருது, கீழால புகையும் வருது. நாங்கள் கேட்குறோம். நீங்கள் நல்லா அடுப்பாக குறைங்கன்னா சரியான ஆவி அடிக்கும். அப்போ நல்லா அடுப்பாக குறைச்சி போட்டு திறவுங்கோ. அப்போ நல்லா அவிஞ்சிட்டு இதில் நாங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியை தெளிக்கணும். தண்ணியை தெளித்து போட்டு தான் எடுக்கலாம். அதில் இந்த ஆவி நீங்கள் இதே கொழுக்கட்டை உங்களுக்கு வெள்ளை நிறத்தில் வேணுமென்னு சொன்னால் வெள்ளை அரிசி மாவுலையும் கோதுமை மாவையும் கலந்து செய்யுங்க. இப்படி வெள்ளை நிறத்தில் வரும். முதலாவது நாங்கள் மோதகத்தை அவிக்க போகிறோம். சர்க்கரை, இது அவிச்ச கோதுமைமா, வறுத்த அரிசிமா, பயறு, தேங்காய்ப்பூ, நெய், சீனி, ஏலக்காய், உப்பு. வாங்க இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம்.
இதுக்கெல்லாம் நாங்கள் இதில் ஓட்டு கரண்டி நெய்யை விட்டுட்டு இந்த ஏலக்காயை வறுக்க போகிறோம். ஏலக்காயை வறுக்க போகிறோம். இந்த ஏலக்காய் நல்லா பொறுமி வந்து கொஞ்சம் தோல் கொஞ்சம் நிறமாக இறக்குங்க. வெடித்து பறக்கும் கவனமாக இதை காணும். நாங்கள் இதை இறக்குறோம். இப்போ இந்த தாய்ச்சிகளை நாங்கள் பயிரை போட போகிறோம். இப்போ எங்களுக்கு எத்தனை சுண்டு வேணுமோ அத்தனை சுண்டை போட போகிறோம். இப்போ நாங்கள் ரெண்டரை போடுறோம். இதில் மட்டத்துக்கு நாங்கள் சட்டியாக மட்டத்துக்கு தண்ணி விட்டோம்னா காணும். தண்ணியை இப்போ மட்டம் போட்டு பார்ப்ப பிறக்க வடிவேன். நீங்கள் தண்ணியை கூட விட்டு வடித்து எடுக்காதீங்க. இது இன்னும் ஒரு கொஞ்சம் மேலே நிற்கலாம். ஒரு உரங்குளத்துக்கிட்டவ மேலே நிற்கலாம். இவ்வளோ நீங்கள் சுடு தண்ணியாக பக்கத்தில் வச்சுருங்கோ. காணாட்டி விடுங்கோ. வடிக்க வேணாம். இதில் நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பை போட்டுட்டு இதை மூடி விட போகிறோம். இப்போ நாங்கள் மூடிட்டோம். இந்த பயிரை வீட்டிலேயே கழுவி காய வச்சு வறுத்து குத்தி எடுத்து நாங்கள் இது அவியட்டும். நாங்கள் அதுக்கிடையில் இந்த சீனியையும் ஏலக்காயையும் போட்டு ஒருக்கா அரைப்போம். ஒரு சுற்றி எடுப்போம் ரெண்டையும். இந்த சீனி வந்து கொஞ்சமாயும் போடலாம். ஆனால் இந்த சர்க்கரை போடையில் இப்போவும் சீனி கொஞ்சம் போட்டால் அதுஇந்த சுவையில் சரியான வித்தியாசம் தெரியும். சர்க்கரை போடுற உணவுகளுக்கு சீனி கொஞ்சம் போடணும். நீங்கள் ஏலக்காயும் சீனியும் விளைச்சி கொண்டு வந்தாச்சு. வயது அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் நல்ல மெல்லிய நெருப்பில் விடுவாமணி விடக்கிற விடாது விடுவோம். நீங்கள் பக்கத்தில் சுடு தண்ணி கொண்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா கயத்துக்கு தண்ணி காணாட்டியும் விடுங்கோ. வடிக்கிற மாதிரி விடாதிருக்கும். இது மெல்லிய நெருப்பிலேயே இருக்கட்டும். அது அவிஞ்சு கொண்டிருக்க நாங்கள் இங்கால கேத்தல்ல தண்ணியை வைப்போம் மாவை குழைக்கிறதுக்கு. நாங்கள் இதே முறைக்கா திறந்து பார்ப்போம். நெருப்பை பாருங்க இவ்வளோ இதில் எரியுது. சுற்றியான மெல்லிய நெருப்பில் எரியுது. தண்ணி வளத்துக்கு நிற்கிது. நல்லா கிளறிட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் புழுங்க எரிக்கணும். அப்படியே மூடி விடுவோம். அப்போ முக்கால் பத்துக்கிட்ட அவிஞ்சிட்டு நீ அந்த தண்ணியும் அவிய மெல்லிய நெருப்பு வேணும். அவிஞ்சு கொண்டு வருது. அந்த தண்ணி வத்த கணக்காக வரும். நெருப்பு மட்டும் நல்ல குறைவாக எரியுங்கோ. இப்போ நாங்கள் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம். இந்த அரிசி மாவில் ஒன்றரை பனியாக வைப்போம் போடுவோம். அவிச்ச கோதம்பாவில் ஒன்றரை பனி போடுவோம். கையை ஒன்று ஒன்றரை. அப்போ நாங்கள் இதுக்கு அளவான உப்பு போட போகிறோம். அதுக்கு அளவான உப்பை போடுறோம். கொஞ்சம் மேல்மாக்கு கொஞ்சம் உப்பு. இந்த ஒரு 2 மேசக்கரண்டி நெய்யையும் இதுக்குள்ள விட போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடுறோம். தண்ணி கொதிச்சோடனே எடுத்து கிளறுவோம். இது நாங்கள் கொழுக்கட்டியில் அவிக்கிறாண்டா அரிசி மா கூடவும் கோதம்பமா குறையவும் போடுவோம். இது நாங்கள் இப்போ பொரிக்கவும் போகிறோம் இல்லோ. அப்போ கொஞ்சம் கூட கோதமாக போட்டிருக்கிறேன். தண்ணி நல்லா பொக்க கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் அடுப்பணி பாட்ட போகிறோம். அடுப்பணி பாட்டிட்டு தண்ணி எடுத்து இதுக்குள்ள ஊற்ற போகிறோம். நேராக அதுக்குள்ள விடாதீங்க. நாங்கள் எப்படி இடியப்பமாக குழைப்போமோ அதே மாதிரி செய்யப்போம். இடியப்பமாவும் நேராக விடுறதில்லை. இப்போ இந்த தண்ணியை விட்டு இந்த மாவை நாங்கள் குழைக்க போகிறோம். இந்த ஆக இருக்க மயம் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக குழைக்கணும். கொஞ்சம்
அப்படியே இடியப்பமா மாதிரி குழைச்சி எடுங்கோ. நாங்கள் விட்ட தண்ணி காணும், அதோட மாவை அடித்து பிசைஞ்சு வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ காயாமல் மூடி அது வைக்கலாம். வச்சுட்டு எங்கள்ட பயிரை பார்ப்போம். அது மெல்லிய நெருப்பிலேயே இருந்து புழுங்கி கொண்டு இருக்குது. மெல்லிய நெருப்பை பாருங்க. அப்போ நாங்கள் நல்லா தண்ணியெல்லாம் பற்றிட்டு இது புழுங்கி இருக்குது. சாடி அடியில் சத்தம் கேட்கு, ஆனால் தண்ணி இல்லை, தண்ணி ஒரு சொட்டும் இல்லை. இனி இதை நாங்கள் இறக்கி அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு இதை இறக்கி வைப்போம். இது இப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிறது. நாங்கள் மற்ற அடுப்பை மூடி சர்க்கரையை காய்ச்சுவோம். 2.5 பனி பயிர் போட்டபடியா 2.5 பனி சர்க்கரை போடுவோம். ரெண்டாவது பனி இன்னொரு 1/2 பனி போடுவோம். 1/2 பனி போடுறோம். ஒரு 100 கிராமு 50 கிராமு கிட்ட சீனியும் போட போகிறோம். இது தூள் சர்க்கரை என்றபடியாக நாங்கள் கொஞ்சம் வடித்து தான் விட போகிறோம். வெந்தளத்துக்கு தண்ணியை விட்டு இந்த சர்க்கரையை கறியை விட்டு வடிக்க போகிறோம். இப்போ சர்க்கரை கரைச்சிட்டு நாங்கள் இது எடுத்து வடிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் மண் ஏதாவது இருந்தாலும் தூள் சர்க்கரையோடைய மண் மணல் மாதிரி தான் சர்க்கரை பொங்கி வருது. நல்லா அடுப்பை குறைப்போம். அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ நிப்பாட்டி போட்டு வடித்து போட்டு இப்போ இதில் ஊற்றியல் மண்கள் எல்லாம் அப்படியே நின்றும். இதை இப்படியே எடுப்போம். இதை திருப்பி இதை நாங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் பாக்குவோம். பாகுப்பதம் பெறட்டும். இப்போ சர்க்கரை கொஞ்சம் இந்த ஒட்டுற பதம் வந்துட்டுது. இனி இது காணும். நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்டி போட்டு இந்த எடுத்துருக்கீங்க. இந்த சர்க்கரையை நாங்கள் அடுத்து இதுக்குள்ளே விட்டு விட்டு கிளறுவோம். இதை முழுக்க நாங்கள் விடுவோம். விட்டுட்டு இந்த ஒரு அடுப்புலையும் வச்சு கிளறுவோம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கிளறினோம்னா இறுகி வந்து அதுக்கு வந்து அப்போ நாங்கள் இதற்கு இப்படியே அடுப்பில் வைப்போம். பெரிய உங்களுக்கு பெரிய கிளறக்கூடியண்டா அதுக்குள்ளேயே போட்டு கிளறி இருக்கலாம். அது 2-3 தடவை இது கொஞ்சத்தால் தண்டு வாரிலேயே இறுகிடும். கொஞ்சம் கொதிக்கத்துவாங்க. நாங்கள் தேங்காய் பூவையும் சீனி இதையும் போட்டு இறக்குவோம். தேங்காய் பூவை போட போகிறோம். ஒரு தேங்காய் திருவினாங்க. அப்படியே ஒரு தேங்காய் பூவையும் போடுவோம். போட்டுட்டு அடுப்பை நாங்கள் நிப்பாட்ட போட்டோம். அது ஆறு நல்ல பதமாக வரும். உங்களுக்கு அது ஆறுனா உங்களுக்கு அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பதமாக வரும். இப்போ எல்லாம் எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த சீனி இதையும் போடுவோம். ஏலக்காயும் சீனியும் இது நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விட்டோம். இந்த இறக்கி வச்சோன்னே அந்த பாகு இறுக்கமாக வந்துடும். நல்லா இப்படியே மூடி இறக்கி விடுவோம்.
இப்போ நாங்கள் இது நல்லா கிளறி விட்டுட்டோம். இனி நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ள போட்டு ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு நாங்கள் இனி கொழுக்கட்டை பிடிப்போம், மோதகம் பிடிப்போம். இப்போ சின்ன கிண்ணி ஒன்று எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து உச்சி நல்லா உருட்டி போட்டு வெந்து கிண்ணி ஒன்று செய்யுங்க. ஒரு கிண்ணம் அந்த கிண்ணத்தில் ஒவ்வொரு மடிப்பு போடுங்க. நீங்களும் அந்த கிண்ணத்தில் அந்த வாயை சின்ன நாக்குறீங்களப்ப எனக்கு இப்போ கிண்ணத்தில் வாயை நாங்கள் சின்ன நாக்குறோம். அதே இதுக்குள்ள போடுற தண்ணி வைக்க போகிறோம். இதை நாங்கள் இனி எப்படி பிடிச்சு கொண்டு எப்படி சுற்றி சுற்றி செய்தோம்னா மூடிக்கொண்டு மேலால் வாய் ஒடுக்கமாக வரும். இப்படியே நாங்கள் எல்லா மோதகத்தையும் செய்து முடிப்போம். அப்படி செய்தோம்னா மோதகம் இந்த வடிவில் வரும். அப்படியே எல்லாத்தையும் செய்வோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிப்போம். ஒன்றொண்டா பிடிச்சி இப்போ பானையை நாங்கள் மூட்ட போகிறோம், அடுப்பில் எரிக்க போகிறோம். நான் இதில் ஆயில் பேப்பர் வண்டி விரிச்சிருக்கிறேன். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது சுவமாக இருக்கும். அதுக்கு மேலே எண்ணெய் ஊசி இருக்கிறேன். எடுக்கிறது கொஞ்சம் சுவமாக இருக்கும். நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் முள்ளுக்குள்ளே அடுக்கி விடுவோம். தண்ணி கொதிச்சிட்டு பூ வருது. நாங்கள் போய் இதுக்குள்ளே அடுக்க போகிறோம். ஒன்றொண்டா எடுத்து அடுக்குவோம். இதை இப்போ மூடி விடுவோம். இதுக்களால் பூவை வேணும் தெரியும் அவிஞ்சது. திறந்தா பார்ப்போம் அவிஞ்சிட்டு கொண்டு பூவை வருது நல்லா. நல்லா அடுப்பை குறையுங்கோ. வெக்க நல்லா அடிக்கும். தண்ணியை கொஞ்சம் தெளிப்போம். இப்படியே ஓண்ட ஓண்டா இறக்குங்கோ. இப்படியே எல்லாத்தையும் இறக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து இறக்குங்கோ. இப்போ நாங்கள் தாச்சியை வச்சு பொரிக்க போகிறோம். தாச்சியை வச்சுட்டு பொரிக்கிறதுல பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒன்றொண்டா போட்டு பொரிப்போம். கொஞ்சம் நெருப்பாக குறையுங்கோ. போட்ட அப்புறம் நெருப்பு குறைக்கணும். இது கோயில்களில் செய்கிறாண்டா பெட்டியை தாச்சி வச்சு சுற்றி விரைந்து பொரிப்பினோம். மற்றது பெட்டியை பானை வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மோதிரத்தை போட்டு போட்டு அவிச்சும் எடுப்பினோம். இதை எடுப்போம். நாங்கள் கூட மாவை குழைச்சிட்டோம்னா இதை பொரிச்செடுத்தா அடுத்த நாளும் இருக்கும். அவிச்சா அடுத்த நாள் இருக்காது. இப்படியே எல்லாத்தையும் பொரிச்செடுங்கோ. உருளன் காய்ச்சி நல்லா அவிஞ்ச ஆற விட்டுட்டு தான் நீங்கள் செய்ய துவங்குங்கோ. அப்போ நல்ல இறுக்கமாக நல்ல இதாக வரும்.